Hi, welcome to my channel. இது வந்து செமச்சர் கல்வி அக்கௌண்டன்சி 12th ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, லாஸ்ட் டாபிக் நம்ம படித்தது வந்து வாட் இஸ் குட்வில். ஓகே, ஸோ அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டோம். ஓகே, ஸோ இங்கே வந்து குட்வில்லில் வந்து லைக் வாட் இஸ் அ குட்வில். ஸோ குட்வில் இஸ் நத்திங் பட் அ குட் நேம் ஆர் அ ரெப்புடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ விப்ரோ கம்பெனி அண்ட் ஏதோ ஒரு ஆனந்த் கம்பெனின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஜென்ரலாகவே விப்ரோ கம்பெனிக்கு தான் நம்ம போவோம். பிகாஸ் விப்ரோ கம்பெனி இஸ் வெல் நோன். ஓகே, ரெப்புடேட்டடான கம்பெனி இருக்கிறதுனால ஸோ வி வில் பி இன்வெஸ்டிங், அதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம்? நாளைக்கு நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் வர்றதுக்கு. நான் புது கம்பெனியில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ அது ஒரு ரீசனுக்காக தான் இந்த குட்வில் ஒரு கான்செப்ட் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு பிஸ்னஸில் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப், ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர்ஷிப்பில் வந்து நம்ம வந்து வெறும் கேபிட்டல் மட்டும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் குட்வில்லும் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஏன்னா அவங்க இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க நேம் எடுத்துகிட்டு வந்தாங்க, ரைட்? ஸோ அந்த நேம் கூட அது வேல்யூ இருக்குது. ஸோ அதான் இட் இஸ் அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட். ஸோ அதில் வந்து நம்ம பார்க்க முடியாது, பட் ஸ்டில் இட் இஸ் அண்ட் அசெட். ஸோ இட் இஸ் லைக் இட் இஸ் ஷோன் அண்டர் ஃபிக்ஸ்ட் அசெட் இன் த பேலன்ஸ் ஷீட். ஸோ இது வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ இந்த குட்வில்லை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எப்படி வேல்யூவேட் பண்ணுவோம், இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம படிக்க போகிறது இப்போது, ரைட்? ஸோ இது வந்து ஆவரேஜ் மெத்தட். நம்மளுக்கு சிம்பிளாக தெரியும் ஆவரேஜ் மெத்தட்னால் இந்த டோட்டல் எல்லாமே ப்ராஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பார்ட்னர் உள்ளார வராங்க. ஓகே, அவங்க குட்வில் காட்டணுன்னு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அதான் இது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் ஹாவ் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்னா ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து, ஏதாவது ஒரு பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்கா, ஓகே, பாஸ்ட் ரெவென்யூஸ் ஏதாவது இருக்கா, வர வேண்டியது ஏதாவது இருக்கா, ஓகே, அடிஷ்னல் இன்கம் ஏதாவது வந்திருக்கா, அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் போச்சா. ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிட்டாக்கா யூ வில் கெட் அ ஆவரேஜ், யூ வில் கெட் அ அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. லைக் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து டூ வேஸில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆர் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே, தட் இஸ் ஆவரேஜ், சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆர் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து பின்னா சின்ன போய் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் எல்லா டோட்டல் ப்ராஃபிட்ஸும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இட்ஸ் லைக் அ மீன். ஓகே, ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நம்பர் ஆஃப் லைக் அது மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு வந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை, ஓகே, பர்ச்சேஸ் இயர் அது கம்பெனியே கொடுப்பாங்க. ஓகே, அந்த பார்ட்னர்ஸு இல்லாட்டி அந்த ஃபர்மு அவங்களே கொடுப்பாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸோட இன்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் கெட் அ குட்வில். ஓகே, ஸோ ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். ஸோ சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் வந்து ஸோ திஸ் இஸ் வாட் த கொஸ்டின் இஸ். ஓகே, சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் வந்து கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்க. லைக் the following are the profits of the firm in the last 5 years: 2014 10,000, 2015 11, 2016 12, 2017 13, 2018 14. எல்லாமே ப்ராஃபிட்ஸ் தான். பிகாஸ் இந்த கொஷனில் ப்ராஃபிட் கொடுத்ததுனால பிரச்சனை இல்லை. அதே லாஸ் கொடுத்தா நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன், 14 15 16 17 18 போட்டு இதை மொத்தத்தை ஆட் பண்ணால் ஐ கெட் 60,000. அப்போது 60 டோட்டல் ப்ராஃபிட் டிவைட் பை நம்ம டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ வந்தது, 60,000. 60,000 டிவைடட் பை 5 years பண்ணால் எனக்கு எவ்வளோ வருது, 12,000. 12,000 இஸ் நத்திங் பட் அ ஆவரேஜ் ப்ராடக்ட். தட் இஸ் ஏபி, ஆவரேஜ் ப்ராடக்ட். ஏபின்னு தான் நீங்கள் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ வேல்யூஷன் ஆஃப் குட்வில் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன் நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸில் நம்ம கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம பர்ச்சேஸ் இயர் 2 yearsன்னு சொல்லிட்டு ஸோ இன்டூ 2 இன்டூ பண்ணால் 12,000 இன்டூ 2,000 போட்டால் வில் கெட் 24,000. திஸ் இஸ் கால்டு குட்வில். ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி ஷுட் கால்குலேட். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினில் வந்து லாஸ் கொடுத்துருக்காங்க. Okay, so from the following information, calculate the value of goodwill on the basis of 3 years purchase of average profit of the last 4 years: 2015, 2016, 2017, 2018. Okay, profit, loss, profit. So நான் என்ன பண்ணுவேன், இந்த ப்ராஃபிட்டும் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக மைனஸும் லாஸோட மைனஸ் பண்ணு. இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் அப்புறம் ஃபைனலாக மைனஸ் லாஸோட மைனஸ் பண்ணால் I'll get 16,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை, 1 2 3 4 இயர் டிவைடட் பை 4 years. ஸோ
லாஸ் கூட நம்ம இயர் கவுண்ட் பண்ணணும். யூல் கெட் 4000. ஓகே, திஸ் 4000 நம்ம வந்து குட்வில் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். கொஸ்டினில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் நான் இன்னொன்று சொல்கிறேன். ஸோ ஹவு டு கேல்குலேட். ஸோ இது வந்து எத்தனை இயர்ஸ் இருக்குது? 4 இயர்ஸ். கரெக்டாக 1 2 3 4. ஸோ 4 இயர்ஸ். ஸோ 4 இயர்ஸ் எங்கே இருக்குது? இது. ஓகே, இது இல்லை. அப்போ பர்ச்சேஸ் இயர் என்னது? 3 இயர்ஸ். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் இயர் எவ்வளோ? 3 இயர்ஸ். ஏன்னா எக்ஸாமில் நம்ம இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 4000 into 3 will get 12,000. This is called valuation of goodwill. Next. Right. இந்த question கொஞ்சம் remunerationோட ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ from the following information find out the goodwill based on 3 years purchase of last 4 years. ஸோ எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போனா பர்ச்சேஸ் இயர் என்ன நம்மளுக்கு? 3 இயர்ஸ். ஓகே, ஸோ ரைட். 10,000, 12,000, 12,500, 12,000 and 11,500. The business was look after the partner fair remuneration. ஒரு பார்ட்னருக்கு 1,500 கட்டிட்டு இருக்காங்க. ஓகே, this amount was not considered in the calculation. ஸோ இந்த அமௌண்ட் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகலை, இப்போ கேல்குலேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் 10,000, 12,500, 12,000, 11,500. டோட்டல் ஆட் பண்ண I'll get 46,000 divided by 4. 1 2 3 4. I'll get 11,500. ஸோ இந்த 1,500 ரென்யூமரேஷன் பார்ட்னருக்கு போகுது. கரெக்டாக? ஸோ அந்த மைனஸ் நான் 1,500 வந்து மைனஸ் பண்ணால் I'll get how much? 10,000. This 10,000 is nothing but net average profit. Okay, so valuation of goodwill is equal to, what is valuation of goodwill? That is average profit. Okay, that is average profit into number of years. Already number of years 3 years or no. So 10,000 into 3, 30,000. This is what an valuation of goodwill. ஏதாவது expenses in the average profit எடுத்துட்டு மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். Okay, and next question. From the following information related to the Sridevi Enterprises, calculate the valuation of goodwill on the basis of 4 years purchases. Okay, on the 4 years purchases on average of 3 years. எத்தனை இயர்ஸ் பாருங்கள்? 1 2 3 3 இயர்ஸ். that is 3 இயர்ஸ் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ பர்ச்சேஸ் இயர் எவ்வளோ இயர்ஸ்? 4 இயர்ஸ். Okay, so a non-recurring income of 45,000 is included in the profit. See, ஏதாவது included சொன்னால் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும். includedனா எக்ஸ்க்ளூட் பண்ணோம். Okay, that is minus. Okay, next, the closing stock of the year was ஓவராக வேல்யூவேட் பண்ணாங்க. இப்போ ரொம்ப அதிகமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கம்மியாக ரெக்கார்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இன்னொரு கொஸ்டின், நீங்கள் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்னு சொன்னோம் எந்த இயர்மா? 2017. ஸோ 2017 க்ளோசிங் ஸ்டாக் will be opening stock for next year. கரெக்டாக? closing stock of last year will be opening stock for next year. அது opening stock நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் 1,75,000, 1,50,000, 2 lakhs. ஸோ இங்கே 45,000. ஓகே, 45,000 நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ இல் கெட் 1,30,000, 1,50,000, 2 lakhs. திருப்பி ஓவர் வேல்யூஷன் ஆஃப் குட்வில், பிகாஸ் நான் சொன்ன ஆல்ரெடி மைனஸ் பண்ணிட்டேன் 30,000. இப்போது இங்கே மைனஸ் பண்ணதுனால நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் பண்ணுறப்ப இதே அமௌண்ட் தான் இங்கே வரும். ஓகே, இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணுவீங்க. இங்கே என்ன பண்ணுவீங்க? ப்ளஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இயர் போகட்டு அது ப்ளஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ? ஸோ 2,30,000. இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த 3 தான் ஆவரேஜ் எடுப்பீங்க. 1,20,000, 1,30,000. Okay, so you are going to take second. Yes, 1,30,000. Okay, this is mistake. 1,30,000 plus 1,20,000 plus 2,30,000. You will get 4,80,000 divided by 3. So add பண்ணி நீங்கள் உங்களுக்கு 1,60,000 வரும். goodwill எவ்வளோ இருக்குது? average profit into number of year purchase, now it's in 4 years. 1,60,000 into 4 years will get 6,40,000. This is what we call goodwill. Okay, wow, that's it. Next, from the following particulars, in respect of the business carried on the particular partnership firm, profit earned 2016, 2015, 25,000, 23,000 and 26,000. A profit of 2 includes a non-recurring income. நான் என்ன சொன்னேன்? includes சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். கரெக்டாக? நான் மைனஸ் பண்ண போகிறேன். ப்ராஃபிட் ஆஃப் 2,000 ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஆட் பண்ணணும். ஓகே, ரிடியூஸ் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணணும்.
The stock was not insured but is decided to insure the insurance companies 250. So every year 250 insurance claim பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ இயர்ஸ் சொல்லிங்க 2 years பர்ச்சேஸ் இயர் சொல்லியிருக்காங்க. ஓகே, பிகாஸ் 3 years கொடுத்தாங்க, 2 years பர்ச்சேஸ் இயர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் கேல்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். ஸோ 25,000 23,000 and 26,000. ஸோ நாட் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் எந்த இயர் சொன்னால் 2016 சொன்னாங்க, 2006 2005. இது நில் இல்லாட்டி டேஷ் போட்டுக்கலாம், நீங்கள் டேஷும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் எந்த இயர் ஸ்டாக் டிஸ்ட்ராய்டு 2017. ஸோ 2017 ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட். ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஆட் பண்ணுங்கள். ஸோ நில் ப்ளஸ் நில். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் இது பண்ணிங்கன்னா 22,500 26,500 and 26,000 சேமாக இருக்கும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஓகே, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் யூ ஆர் கோயிங் டு 250 மைனஸ் பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் 22,250 26,250 25,750. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த டோட்டலாக 3 ஆட் பண்ணி, ஓகே, ஸோ இந்த 3 ஆட் பண்ணிவிட்டு தட் இஸ் இந்த 3 ஆட் பண்ணி உங்களுக்கு 74,250 டிவைடட் பை 3 பண்ணிங்கன்னா 24,750. பர்ச்சேஸ் இயர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 2 years, தட் இஸ் 49,500. திஸ் இஸ் வாட் அ குட் வில். இந்த கொஸ்டின் அப்புறம் இந்த கொஸ்டின், ஓகே, யூ வில் கெட் ஃபார் 5 marks. ஸோ இந்த கொஸ்டின், இந்த ரெண்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஸோ 5 marksக்கு வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.